ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அர்ச்சனா கல்பாத்தி தயாரிப்பாளராக மட்டுமல்லாமல் நடிகை த்ரிஷாவின் நெருங்கிய தோழிகளில் ஒருவராகவும் இருக்கிறார். பல வருடங்களாகவே இருவரும் குடும்ப நண்பர்களாக பழகி வரும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் ஒன்றாக கலந்து கொண்ட புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகி இருக்கின்றன. தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான AGS என்டர்டைன்மெண்டின் CEO ஆக உள்ள அர்ச்சனா கல்பாத்தியின் நிறுவன தயாரிப்பில்தான் நடிகரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் நடித்த பிகில், கோட் உள்ளிட்ட திரைப்படங்கள் வெளியாகின. இந்த நிலையில் கோவில்களுக்கு மரபுசார அறங்காவலர்களை நியமிப்பதற்கான தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் குழுவில் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி இடம்பெற்றிருப்பது அரசியல் மற்றும் திரையுலக வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பரம்பரை முறைப்படி சாரா அறங்காவலர்களை நியமிக்கும் நடைமுறையை சீரமைக்க மாநில அளவிலான குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில்தான் அர்ச்சனா கல்பாத்தியும் ஒரு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாரா சம்பத், சொற்பொழிவாளர் மா சுமதி, சினிமா பாடகர் வேல்முருகன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். குழு தலைவராக பொம்மபுரம் ஆதீனம் சிவஞான பாலாய சுவாமிகள் நியமிக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிபதி டாக்டர் K ராமநாதன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த 24/7/2026 அன்று மாநில குழுவின் பதவிக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து புதிய மாநில குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புது குழு ஆண்டிற்கு 10 லட்சத்திற்கும் மேல் வருவாய் உள்ள திருக்கோவில்களுக்கு பரம்பரை முறையை சாராத அறங்காவலர்களை நியமிப்பது தொடர்பான பணிகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அர்ச்சனா கல்பாத்திக்கு விஜய் பட தயாரிப்பாளர் என்ற அடிப்படையில் இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதா என கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்துள்ளன. ஏற்கனவே ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணாவுக்கு தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியும், லியோ திரைப்பட இணை தயாரிப்பாளர் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு முதலமைச்சரின் தனிச் செயலர் பதவியும், பீஸ்ட் பட ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சாவிற்கு தமிழக அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் பதவியும் வழங்கப்பட்டு பேசுபொருளானது. இந்த நிலையில்தான் கோட் பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திக்கு கோயில்களுக்கு அறங்காவலர்களை தேர்வு செய்ய குழு உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டிருப்பது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணனுக்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பு வழங்கப்பட்டபோது கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட காரணம் என்ன என்பதோடு தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த நபர்கள் யாரும் இல்லையா என்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டன. அதேபோல கேரளாவை பூர்வீகமாக கொண்ட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்திக்கு தமிழ்நாட்டு கோவில்களின் அறங்காவலர்களை தேர்வு செய்யும் குழுவில் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது விமர்சனத்துக்கு உள்ளாகி வருகிறது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.